ராதிகா மேம்க்கு ஒரு சண்டை இருந்தது. நீங்க சொல்றது கரெக்ட், அதை விட்டுருங்க. எங்களுக்கெல்லாம் யாருமே கிடையாது. பிரபு, கார்த்திக், ராதாரவி இந்த 3 பேருக்கு இருக்கிற கஷ்டம் அதிகம். ரஜினி சாரோட நான் பெட்டரா பேசுவேன், எனக்கு தெரியும். பாப்புலாரிட்டி கம்ஸ் ஒன்லி ஃபார் ஹீரோஸ் தான். உங்களுக்கு ராதிகா மேம்க்கு அப்புறம் உங்க சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு சண்டை இருந்தது. நீங்க சொல்றது கரெக்ட், அதை விட்டுருங்க. பிரபு, கார்த்திக், ராதாரவி இந்த 3 பேருக்கு இருக்கிற கஷ்டம் அதிகம். ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட். இதுல ஆளுமைகள் இல்லையா, அம்மா ராதாவாகட்டும், சிவாஜி கணேசன் ஆகட்டும், முத்துராமன் சார் ஆகட்டும், அவங்களாம் ஆளுமைகள். எங்களுக்கெல்லாம் யாருமே கிடையாது. எங்க அப்பா எல்லாம் நான் சொன்னேன் அப்படி கிடையாதுங்க, இது அதை தூக்கி போடுங்க, வரமா இல்லையா, அவ்வளோதான். எந்த லைன் எடுத்துட்டாலும் ரஜினி சாரோட நான் பெட்டரா பேசுவேன், எனக்கு தெரியும். பாப்புலாரிட்டி கம்ஸ் ஒன்லி ஃபார் ஹீரோஸ் தான். ஐஸ்ரீ கணேஷ் அவங்க கல்யாணத்துக்கு நான் போனேன். இதில் அண்ணா நகரில் ஒரு கிறிஸ்துவ பையன் தான், பொண்ணு வந்து ஹிந்து. அவங்க கல்யாணம், நான் தலைமை. அதுதான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது. ஸோ இங்கே போயிட்டு தலையை காமிச்சு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு, கணேஷை பார்த்தா கணேஷ்கிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ பேப்பரில் பேரை கூட போடல, என் பேரை. ரொம்ப நல்லதுராப்பான்னு விட்டேன். நான் கேட்டேன், ஏன்டா என் பேரை போடல? நம்ம சினிமாவில் இருக்கிறதுன்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ. எப்படி இருந்தாலும் அந்த ராதாரவி தானம்மா. இப்போ நான் உன்னை வந்து ஷோப்னா தானே நீ. யூஆர் ஆல்வேஸ் ஷோப், தேர் ஆல்வேஸ் ராதா. இது நம்ம பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியுது கஷ்டம். இது நம்ம பத்திரிகைக்காரங்க எப்பயுமே இப்படித்தான். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த சூழ்நிலை காரணமாக ராதா ரவி அவர்கள் பொய் சொல்லியிருக்கீங்க? ஐயோ, பேயா போய் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, அது அடுத்தவருடைய நல்லதுக்கு தான் சொல்லுவேன், எனக்கு சொல்லிக்க மாட்டேன். நிறைய இடத்துல நீங்க ஃபேமிலி பத்தி அவ்வளவு பேசினது, ஆஃப் கோர்ஸ் உங்க சிஸ்டர்ஸ் பத்திலாம் பேசிருக்கீங்க. பட் டெல் மீ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு they are so supportive? எனக்கு பாக்யலட்சுமி என் மனைவியுடைய பேர். என் பையன் வந்து மூத்தவன், அவன் பேர் ஹரி. சின்ன வந்து பொண்ணு ரேகா. அவங்களுக்கு ஹரிக்கு ஒரே பொண்ணு பிரத்திகா. என் பொண்ணு வந்து ஷீ இஸ் மேரிட் டு நைஸ் நரேஷ்னு நல்ல மனிதன். என்ன மாதிரி உழைக்கக்கூடியவர். அவர் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். அண்டு இந்த இடம் வாங்குறது விற்கிறது நல்ல வசதியானவங்க. அவங்க தே ஆர் இன் நார்த் மெட்ராஸ். சில டைமில் நீ ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்டா கூட அவங்களால வர முடியாது. என் பொண்ணு, அவங்க 2 பேரன் பெரியவன் வந்து இஸ் டூயிங் காலேஜ் மித்தில்னு, சக்கில்னு சின்ன பையன் பேர்.